ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேப்டாப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐக்கன்ஸை நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளோட ஃபோல்டருக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்மளோட லேப்டாப்பில் க்ரோமில் போயிட்டு ஐகான் அச்சீவ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அதை வந்து டைப் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஐகான்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி டைப்ஸும் இருக்குது. இதில் போனீங்கன்னா கேட்டகரியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு காட்டும். இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரியான டைப்ஸ் வேணும் அப்படின்றதும் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா மேலே போயிட்டு சர்ச் பண்ணியும் நம்மளுக்கு தேவையான ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சர்ச் பண்ண ஐகான்ஸை உள்ளே போயிட்டு இங்கே ஆல் டவுன்லோட் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல விண்டோஸ்க்கு நேராக டவுன்லோட் ஐசிஓன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோல்டருக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோஸு வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். அது எப்படின்னா க்ரோமில் போயிட்டு ஜேபிஜி கன்வெர்ட் டு ஐசிஓ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்லேயே கன்வெர்ட்டியோன்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து சூஸ் ஃபைல்னு காட்டும். இதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கன்வெர்ட்டுன்னு காட்டும். அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கன்வெர்ட் ஆன ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட்ஸில் போயிட்டு நம்மளோட ஃபைல் வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து எப்படி நம்ம ஃபோல்டர்ஸில் ஐக்கானில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபோல்டர் எதனா ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸான வந்து இங்கே கீழே கஸ்டமைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம ஃபோட்டோஸ் வேணாலும் நம்ம ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் கூட இந்த ஃபோல்டரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலும் வேணுனாலும் அந்த ஃபைலை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.